விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜயோட விவாகரத்து அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு பெரிய அதிர்ச்சி வலையை ஏற்படுத்திருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த அதிர்வலையில் சிக்கியிருந்தவங்க தான் அவங்க இரண்டு குழந்தைகள். மகன் பேர் ஜேசன் சஞ்சய், மகள் பேர் திவ்யா சாஷா. அவங்க 2 பேருக்குமே இந்த விஷயத்தில் அப்படிங்கிறது மிகுந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்தது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே மற்றவங்க மாதிரி எனக்கு அப்பா தான் முக்கியம், எனக்கு அம்மா தான் முக்கியம், நான் அப்பா கூட தான் இருப்பேன், அந்த மாதிரி எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் ஸ்டில் நவ் கொடுக்காம சங்கீதா மேம் கூட இருந்தாலுமே கூட இது வரைக்கும் விஜய் சாரை பற்றி தப்பாக ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது. ஏன் அவங்க சோஷியல் மீடியாவில் இல்லையா அப்படின்னா, ஜேசன் சஞ்சய் தன்னுடைய முதல் படத்தை டைரக்ட் பண்ணி ஜூலை 21 அந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மாதிரி காலகட்டத்தில் அப்பா தமிழகத்தோட ஒரு சீஃப் மினிஸ்டர், பையன் இங்கே தான் ஃபர்ஸ்ட் மூவி வந்து இயக்கி அது ரிலீஸ் ஆகவும் போகுது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கூட அவர் நிறைய ப்ரெஸ் மீட் கொடுத்தப்ப கூட தன்னுடைய அப்பாவை பற்றின ஒரு மோசமான பதில் கூட இது வரைக்கும் அவர் சொன்னதில்லை. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக ட்ரெண்டான ஒரு வீடியோவில் கூட தன்னுடைய அப்பா தன்னுடைய சின்ன வயசில் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த மொமெண்ட்ஸை ஷேர் பண்ணி ரொம்ப அழகாக பேசியிருந்தார். அந்த விஷயங்களை ஷேர் பண்ணி அவர் பேசும்போது அவர் முகத்தில் இருந்த அந்த அழகான சிரிப்பு, அப்பா மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்கே ரொம்பவும் சந்தோஷமாகவும் அழகாகவும் இருந்தது. அதுக்கு மேலே என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கரூரில் நடந்த அந்த விஷயத்துக்காக இன்னைக்கு கரூர் மக்களை சந்தித்து தான் முதல்வர் ஆனதுக்கு அப்புறமேலு ஃபஸ்ட் டைம் வந்து அவங்கள சந்திக்காரு. இந்த ப்ராமிஸை அவர் முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தாரு. நான் முதல்வர் ஆணி முதல் கையெழுத்து உங்களுக்கு போடுற அரசாணை தான் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருந்தாரு. அந்த வார்த்தையை அந்த மனுஷன் கிட்டத்தட்ட 2 மாதம் அவருடைய பதவி காலம் நிறைவடைகிறதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்தை வந்து சொன்ன மாதிரியே செஞ்சிட்டாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மகன், உங்களுடைய அண்ணன், உங்களுடைய ஒரு சகோதரன், ஒரு நண்பன் தான் இன்னைக்கு சிஎம்மா இருக்கிறான். உங்களுக்கு ஏதாவது இந்த தமிழகத்தில் அநியாயம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னா முதல் ஃபோன் கால் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு தைரியமான ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து விஜய் மாதிரி ஒரு சிஎம் எங்களுக்கு ஏன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா கர்நாடகா, ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்லேயுமே விஜய் சாருக்குன்னு கொடுக்குற அந்த ஸ்பெஷலான ரெஸ்பெக்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து அவர் வந்து தமிழக சிஎம்மாக இருந்தாலுமே ஸ்டில் நவ் டெல்லி வரைக்குமே அவருக்கு கொடுக்குற அந்த மரியாதை அப்படிங்கிறது மற்ற முதல்வர்களை காட்டிலும் வந்து மாறுபட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதன் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ஒரு அழகான விஷயம் தான் இந்த கரூர் சம்பவத்தில் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு. இந்த கரூர் சம்பவத்தை பற்றி மறுபடியும் வந்து பல்வேறு விதமான ஒரு மோசமான விமர்சனங்கள் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டாலும் கூட எல்லாரும் சொல்ற அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்வராக முன்னாடியும் சரி இப்பவும் சரி அவர் ஒரே மாதிரி தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அவருக்கு கொஞ்சம் கூட தலக்கணம், திமிரு, பதவி வந்த ஆணவம், கர்வம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பியூர்லி ஒரு மனுஷனால நான் இவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் வந்தேன், இன்னும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுதோ தெரில. ஏன் அந்த மனுஷங்க மேலே அவருக்கு அவ்வளோ ஒரு அன்பு, மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா, ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்லேருந்துமே இவருக்கான ஒரு அன்பு அப்படிங்கிறது இப்போ அதிகளமாக சோஷியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு. அதை தொடர்ந்து இதையெல்லாம் தாண்டி விவாகரத்து விஷயம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அதிகமான இருந்தாலுமே தன்னுடைய மகன் இந்த கரூர் சம்பவம் விஷயமா வெளிப்படுத்தின அந்த ஒரு வார்த்தைகள், விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்வர் விஜய் வந்து அவர் முதல்வராக ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கரூர் சம்பவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி. இது வந்து இந்தியா முழுக்க ஒரு நேஷ்னல் நியூஸாக வந்து பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் விவாகரத்து விஷயம் அப்படிங்கிறது இப்போ போயிட்டு இருந்தாலும் கூட அவருடைய மகன் வந்து அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு யார் பக்கமும் சாதகமாகவும் பாதகமாகவும் பேசலை. இன்ஃபேக்ட் அவருடைய வளர்ப்பு எந்த அளவுக்கு இருந்திருந்தா இந்த மாதிரி ரொம்ப ஹெக்டிக்கான சுச்சுவேஷனில் அவருடைய தங்கையை டேக் கேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவருடைய கெரியர்லையும் 2 பேருமே சேர்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் அம்மாவோட பிஸ்னஸ், அம்மாவோட கேர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஒரு அருமையான ஒரு மகனாக அவருடைய வேலைகளை இப்போ செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்பா உச்சபட்ச நடிகர், அதுக்கடுத்து வந்து இப்போ ஒரு கட்சி ஆரம்பித்து அதன் மூலமாக இன்னைக்கு தமிழக முதல்வரும் ஆயிட்டாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய ஃபேமிலி, தன்னுடைய சிஸ்டர், அவனுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலியும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக டேக் கேர் பண்ணிட்டு இருக்காரு. இதனால தான் ஜேசன் சஞ்சய்க்கு
அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து இன்னைக்கு தமிழக முதல்வர் விஜயோட ஃபேன் பேஸை விட அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படியே அப்பாவோட குணாதிசயங்களை இந்த வயசுலேயே வச்சிருக்காரு. அவர் நினைச்சா ஹீரோவாக நடிச்சிருக்கலாம், இல்லை வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படத்தில் நடிச்சிருக்கலாம். ஆனால் தன்னுடைய சொந்த உழைப்பால் ஒரு படத்தில் இன்னைக்கு டைரக்டராக பண்ணிட்டு இருக்காரு. அதோடைய ஃபர்ஸ்ட் மூவி. அந்த படம் வந்து சிக்மா. அது வந்து சந்தீப் கிஷான் ஹீரோவாக நடிக்கிறாரு. அந்த படம் வந்து ஜூலை 21 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வந்து திரையுலகத்திலே வந்து ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது அது மட்டும் இல்லாமல் இந்த கரூர் சம்பவம் அப்படிங்கிறது பல்வேறு பின்னணியை கொண்டது. கிட்டத்தட்ட இதில் நிறைய பேர் வந்து ஈடுபட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னமும் சிபிஐ விசாரணை இந்த தொடர்பாக போயிட்டு தான் இருக்குது. ஆனாலும் அதில் சம்பவத்தை சம்மந்தப்பட்ட அந்த 40 குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரை பார்க்க போய் உயிர் போனதுக்கு காரணம் எங்களுடைய தப்பு தான். இதில் யாருக்குமே, அவருக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே எந்த விதமான தொடர்புமே கிடையாது. ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடந்து போச்சு. ஆனால் அதுக்கு அந்த மனுஷன் வந்து எங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் அவர் அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து எங்கள் முன்னாடி நின்று மண்டி போட்டு அழுதாரு. அதெல்லாம் எங்களுக்கு நினைக்கும் போது நான் பண்ணின தப்பு எல்லாம் அதுக்கான தண்டனையை நாங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கு யார் மேலே நாம் பழி சொன்னாலும், ஒரு தேவையில்லாத ஒரு மனுஷங்க மேலே, 3வது மனுஷங்க மேலே பழி சொல்லி நாம் அதை தப்பிச்சிக்க முடியாது. தப்பு நம்ம மேலே, வருத்தமும் நாம் தான் பட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் 40 குடும்பமும் ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விவாகரத்து சம்பந்தமாக வந்து எந்த விதமான கருத்தோ விமர்சனமோ சொல்லாத மனுஷன் இந்த கரூர் சம்பவத்துக்காக தன்னுடைய அப்பா பண்ணின விஷயங்களை பார்த்துட்டு, உங்களை நான் அப்பான்னு சொல்லிக்கவே எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குது. ஒரு அருமையான மனுஷன் எனக்கு அப்பாவாக இருக்கிறத நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் தொடர்பாக ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்துக்கு நிறைய பேர் விமர்சனம், எதிர்மறையான நிறைய விமர்சனங்கள் தெரிவிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் அது மத்தியில ஜேசன் சஞ்சயோட இந்த வார்த்தைகள் வந்து மிகுந்த அளவுக்கு வந்து வைரலா போயிருக்கு. கிட்டத்தட்ட அப்பாவோட இந்த விஷயங்களை பார்த்துட்டு செங்கோட்டையனோட அந்த விஷயம், அதாவது அந்த ஸ்டேஜ்ல வந்து விஜய் வந்து அந்த சம்பவத்துக்காக வருந்தி பண்ணனது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், செங்கோட்டையன் அந்த டைம்ல அவரு அப்ப அந்த கட்சியில கிடையாது. லேட்டரா தான் அந்த கட்சியில ஜாயின் பண்ணியிருந்தாலுமே அவரு அந்த அளவுக்கு வந்து அவரு அந்த இடத்துல நின்று அந்த சம்பவத்தை பார்த்துருந்தா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு வந்து மனுஷன் வருந்தி கண்ணீர் விட்டு நின்னாரு. இந்த கண்ணீர் அப்படிங்கிறது அப்போ வந்து அன்பில் மகேஷோ இல்லை அன்பில் அப்புறம் நம்ம செந்தில் பாலாஜி சாரோ ஒரு அந்த விஷயம் பண்ணனாங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஃப்ரம் ஹார்ட் ட்ரூத், பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல இருந்து சொல்கிற அந்த வர கண்ணீர். ஸோ அதுக்கு வேல்யூ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பங்கள் இப்போ வரைக்கும் பட கஷ்டத்தை தாண்டி தன்னால் 40 உயிர்கள் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் விஜய் இந்த கரூர் சம்பவத்து மூலமாக வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காரு.